IAS முதல்நிலை தேர்வு ஆகஸ்ட் 24ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 21 வயது முதல் 30 வயதிற்கு உட்பட்ட பட்டதாரிகள் விண்ணப்பிக்கலாம். 21 வயது முதல் 33 வயது வரை உள்ள இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். 21 வயது முதல் 35 வயது வரை உள்ள தாழ்த்தப்பட்டோர் பழங்குடியின மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். பொதுப்பிரிவு மாணவர்கள் 4 முறையும், இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் 7 முறையும், தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியின மாணவர்கள் 11 முறையும் தேர்வு எழுத முடியும். இந்த ஆண்டுக்கான முதல்நிலை தேர்வுக்கான முறைப்படியான அறிவிப்பு மே 17ஆம் தேதி வெளியிடப்படும். மே 17ஆம் தேதி முதல் ஜூன் 16ஆம் தேதிக்குள் மத்திய பணியாளர் தேர்வு வாரியத்தின் இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும். ஆகஸ்ட் 24ஆம் தேதி தேர்வு நடைபெறும். முதல்நிலை தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு டிசம்பர் 14ஆம் தேதி முதல் மெயின் தேர்வு நடைபெறும். 12ஆம் வகுப்பு செய்முறை தேர்வுகளை பிப்ரவரி முதல் வாரம் முதல் நடத்தி தேர்வு முடிவு மதிப்பெண்களை அறிவிக்கும்படி பள்ளிகளுக்கு தேர்வுகள் துறை இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் மார்ச் 3ஆம் தேதி தொடங்கி மார்ச் 25ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இந்த ஆண்டு 8,26,000 மாணவர்கள் 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதுகின்றனர். 12ஆம் வகுப்பு இயற்பியல், வேதியியல், கம்ப்யூட்டர் அறிவியல் ஆகிய பாடங்களுக்கு செய்முறை தேர்வு நடத்தப்படுகிறது. செய்முறை தேர்வு நடத்துவது அந்தந்த முதன்மை கல்வி அதிகாரிகளின் பொறுப்பில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அனைத்து பள்ளிகளிலும் பிப்ரவரி முதல் வாரம் செய்முறை தேர்வுகள் தொடங்க வேண்டும் என்று தேர்வுகள் துறை அறிவுறுத்தியுள்ளது. செய்முறை தேர்வுகளுக்கான முடிவுகள் பிப்ரவரி 28ஆம் தேதிக்குள் தேர்வுகள் துறைக்கு அனுப்பப்பட வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. நிலநடுக்கத்தை முன்கூட்டியே கண்டறியும் செயற்கைக்கோள் தயாரிப்பில் சென்னை IIT மாணவர்கள் ஈடுபட்டுள்ளனர். நிலநடுக்கம் காரணமாக ஏராளமான மனித உயிர்கள் பலியாகின்றன. நிலநடுக்கம் ஏற்பட்ட பிறகுதான் அதன் தாக்கம் உணரப்படுகிறது. அதனை முன்கூட்டியே கண்டறிவது குறித்து பல்வேறு ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு கட்டமாக சென்னை IIT-யைச் சேர்ந்த சில மாணவர்கள் 4 ஆண்டுகளுக்கு முன்பு ஆராய்ச்சியை தொடங்கினர். தற்போது இந்த ஆராய்ச்சியில் 150 மாணவர்களும் சில பேராசிரியர்களும் ஈடுபட்டுள்ளனர். இந்த ஆராய்ச்சிக்கு ISRO பொறியாளர்களும் உதவி செய்து வருகின்றனர். நிலநடுக்கம் ஏற்படுவதற்கு முன்பு பூமியின் தோன்றும் கதிர்வீச்சை நுணுக்கமாக கண்டறியும் வகையில் செயற்கைக்கோள் தயாரிக்கும் பணி தீவிரம் அடைந்துள்ளது. மாணவர்கள் தயாரித்த செயற்கைக்கோளை ISRO விஞ்ஞானிகள் இன்னும் ஒரு சில மாதங்களில் ஆய்வு செய்ய உள்ளனர். மாணவர்களின் செயற்கைக்கோளை ISRO விஞ்ஞானிகள் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் இறுதிக்கட்ட பணிகள் தீவிரமடையும். இதனைத் தொடர்ந்து 2015ஆம் ஆண்டின் இறுதியில் PSLV ராக்கெட் மூலம் இந்த செயற்கைக்கோள் ஏவப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. 44 பல்கலைக்கழகங்களின் அனுமதி ரத்து செய்ய உத்தரவிட்ட டாண்டன் அறிக்கை குறித்து ஆய்வு செய்யும்படி பல்கலைக்கழக மானியக் குழுவுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. நாடு முழுவதும் உள்ள தனியார் பல்கலைக்கழகங்களை ஆய்வு செய்ய டாண்டன் கமிட்டி அமைக்கப்பட்டது. இந்த குழு அளித்த அறிக்கையின்படி 44 நிகர்நிலை பல்கலைக்கழகங்களின் அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டது. டாண்டன் கமிட்டியின் அறிக்கையை எதிர்த்து 44 பல்கலைக்கழகங்கள் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் நேற்று தீர்ப்பு அளித்தது. டாண்டன் குழுவின் அறிக்கையை ஆய்வு செய்யும்படி பல்கலைக்கழக மானியக் குழுவிற்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். UGC-யிடம் தங்களது கோரிக்கைகளை 44 பல்கலைக்கழகங்களும் பதிவு செய்யலாம் என்றும் நீதிபதிகள் அறிவுறுத்தினர். 2 மாதங்களுக்குள் விசாரணையை முடித்து UGC அறிக்கை தர வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். இன்றைய பொது அறிவு கேள்விகளை இப்பொழுது பார்க்கலாம். இந்தியாவில் 1000 ரூபாய் நோட்டு எப்போது அறிமுகம் செய்யப்பட்டது? மறைந்த பிரபல தெலுங்கு நடிகர் அக்கினேனி நாகேஸ்வர ராவுக்கு எப்போது தாதா சாஹேப் பால்கே விருது வழங்கப்பட்டது? எல்லோ ரெவல்யூஷன் என்று அழைக்கப்படுவது எது? இதற்கான விடைகளை சிறிது நேரம் கழித்து பார்க்கலாம். வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக தெளிவுபட பகுதிக்கு செல்லலாம்.
இன்றைய தெளிவுபட பகுதியில் 10ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் அதிக மதிப்பெண் பெறுவது குறித்து விவாதிக்க உள்ளோம். அரங்கில் நம்முடன் உள்ள சென்னை முத்தையால்பேட்டை மேல்நிலைப்பள்ளி தமிழ் ஆசிரியர் திரு Y.S. திருவேங்கடம் அவர்களிடம் மாணவர்கள் தங்களது சந்தேகங்களை கேட்டு விளக்கங்களை பெறலாம். சார் வணக்கம். வணக்கம் மேடம். சார், இப்ப தமிழ் பாடம் அப்படிங்கும்போது என்னதான் ஒரு ஹெவி சப்ஜெக்ட் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி அதுல ஒரு ஹெவி சப்ஜெக்டா பார்க்கும்போது இது கொஞ்சம் லைட்டர் சப்ஜெக்டா எடுத்துக்கிட்டாலும் தமிழ் பாடத்துல முழு மதிப்பெண் 100க்கு 100 மதிப்பெண் எடுக்கணுங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. அவ்வளவு ஈஸியா நடக்கக்கூடியது கிடையாது. முக்கியமா இப்ப 10ஆம் வகுப்பு பொறுத்த வரைக்கும் 2 தாள்கள் இருக்கு. மாணவர்கள் பொதுவா 10ஆம் வகுப்புல முதல் தாளை டஃபா நினைப்பாங்களா இல்ல 2ஆம் தாள் தமிழ் பாடத்தை டஃபா? எதுவுமே டஃப் இல்ல மேடம். இப்போதைய சிச்சுவேஷன் படி பார்த்தோம்னா முதல் தாளும் எளிமையானதுதான், 2ஆம் தாளும் எளிமையானதான். முதல் தாள் புத்தகத்தில் உள்ள கொஸ்டின் மட்டுமே, வினா விடைகள் மட்டுமே தான் இதுல இடம்பெறும். உதாரணமா ஒரு மதிப்பெண் வினா புத்தகத்திலிருந்து மட்டுமே இடம்பெறும். வேற எதுவுமே மேக்சிமம் கேட்கறதில்ல. ஒரு மதிப்பெண் வினாக்கள் 20 மார்க்குக்கு வரும் தாள் 1ல. தாள் 2ல அதே மாதிரி 20 மார்க்குக்கு வருங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா 2 தாளுமே ஈஸி தான் அப்படின்னு சொல்ல வரீங்க. 2 பேப்பர், தமிழ் பேப்பர் 1 இருக்கட்டும், தமிழ் பேப்பர் 2 இருக்கட்டும், தாய்மொழி தமிழ் மிக எளிது. சரி, அப்ப எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை எவ்வளவு சார் இருக்கும்? சென்டம் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை? சென்டம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. வாய்ப்பு இருக்குங்க மேடம், அந்த அளவுக்கு யாரும் முயற்சி பண்றது இல்ல. கடந்த ஆண்டு கூட ஆயிரக்கணக்கில் மேத்ஸ்ல பாஸ் பண்ணாங்க, சென்டம் மார்க் எடுத்தாங்க. இதே மாதிரி சயின்ஸ்ல எடுத்தாங்க, சோசியல் சயின்ஸ்ல 200 and something எடுத்தாங்க. இங்கிலீஷ்ல கூட சில பேர் எடுத்தாங்க. டாப் ஸ்கோரர் இங்கிலீஷ்ல கூட எடுத்தாங்க. தமிழ்ல மட்டும் 99 மார்க் தான் வந்திருக்குங்க. இல்ல 99 மார்க் தான் போடுவாங்களா இல்லன்னா 100 மார்க் போடுவாங்கன்றது கிடையாதுங்க. அதுக்கு ஏத்த மாதிரி எழுத்து பிழை, ஒற்று, கண்டினியூவேஷன் இதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாக்கணுங்க. நாம எழுதின பேப்பர் எழுதினவங்க மறுபடியும் திரும்ப திரும்ப பாக்கணும். இப்ப நடந்துட்டு வருதுங்க, திருப்புதல் தேர்வு நடக்குதுங்க. இந்த திருப்புதல் தேர்வுல எவ்வளவு மார்க் வாங்குறாங்கன்றதும் 100 மார்க் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் இன்னும் 2 ரிவிஷன் டெஸ்ட் நடக்க போகுதுங்க. ரிவிஷன் டெஸ்ட் 2 and ரிவிஷன் டெஸ்ட் 3. இந்த தேர்வுல அவங்க திறமையை அங்கேயே நிரூபிச்சாங்கன்னா 100 மார்க் வாங்குறது எளிமையான விஷயம். தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் இணைப்பில் காத்திருக்கிறார். லட்சுமி என்கிற நேயர் காத்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். லட்சுமி வணக்கம். உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. மேடம், எங்க பையன் 10th படிக்கிறாரு. சரி. இப்ப மார்னிங் எந்திரிச்சு படிக்க சொன்னோம்னா படிக்க மாட்டேங்க மேம். அதுக்கு மேல படிச்சாலும் மறந்துறேன். சரி, அதான் சாப்பிட்ட, அதுக்கு என்ன செய்யலாம்னு கேட்கணும் மேம். படிக்கிறது ஒரு நாள் படிச்சா மறந்து போயிடும்மா. இப்ப ஒரு விஷயத்த படிக்கிறோம்னா, ஒரு மனப்பாட பாடல் படிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மனப்பாட பாடல் இன்னைக்கு 20 முறை படிச்சாருன்னா அது மைண்ட்ல போய் நிக்கும். மறுநாள் அவர் 10 முறை படிக்கணும், அடுத்த நாள் 5 முறை படிக்கணும். ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் ரிவ்யூ பண்ணணும், மறுபடியும் 2 முறை படிக்கணும், வாரத்துல 2 முறை படிக்கணும். அதுக்கடுத்து அல்டர்னேட்டிவ் வீக்ஸ்ல ஒரு முறையா எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் ஒரு முறை திரும்ப பார்த்தாருன்னா அவருக்கு அந்த பாட போதே மறக்காது. உதாரணமா ஒரு சினிமா பாடல் எப்படி நம்ம காதுக்குள்ள மறுபடியும் கேக்குதோ, இதே மாதிரி மனப்பாட பாடல் தான் மறந்து போயிருவாங்க அப்படின்னு சொல்லுவீங்க. மனப்பாட பாடலுக்கு கூட நம்ம பள்ளிக்கல்வி இயக்குநரகம் ஒரு CD இசையோட சேர்த்து வெளியிட்டு இருக்காங்க. உங்க பள்ளிக்கு அதை அனுப்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. பாருங்க, அந்த CD நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் ஈஸியா மனனம் செய்யலாம். இந்த மனப்பாட பாடல் தமிழ்ல 86 லைன் இருக்குங்க. 40 லைன் திருக்குறள், திருக்குறள் இல்லாம மீது 46 லைன் இருக்குங்க. மனப்பாட பாடல் வினாயன் கடைசி வினாவா அமையும். இந்த வினாவை பொறுத்த வரைக்கும் ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு திருக்குறள் கொடுப்பாங்க. என முடியும் திருக்குறள் என 2 வினாக்கள் இடம்பெறும். இந்த வினா எண் 49. 2 + 2 4 மார்க் வாங்கலாம். 40 லைன் படிச்சா அது பிற 46 லைனுக்கு கம்பராமாயணம், சீரா புராணம் இந்த மாதிரி பாடல்கள்லாம் இருக்கு. இதுல இருந்து பார்த்து அவங்க மார்க் எடுக்கலாமா? நிச்சயமாக. சுதேஷ் என்கிற நேயர் காத்திருக்கிறார் கோவையிலிருந்து. அவரிடம் பேசலாம். வணக்கம். வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம். தமிழ் 1ல ப்ளூ பிரிண்ட் படி படிக்கலாமா சார்? தமிழ் 2ல துணைப்பாட கட்டுரை செலக்டிவா படிக்கலாமா சார்? ப்ளூ பிரிண்ட் படி படிச்சாலே போதும்மா. நீங்க ப்ளூ பிரிண்ட் படி மட்டும் படிங்க. ஆனா 90 மார்க் எடுத்தா போதும், 95 மார்க் வாங்கினா போதும்னா அந்த மாதிரி படிங்க. 100 மார்க் வேணும்னா பாடம் முழுசையும் நீங்க படிச்சுதான் ஆகணும். சார், இப்ப தமிழ் பேப்பர் அப்படிங்கும் போது லாங்குவேஜ் பேப்பர் எல்லாமே லென்த்தியான பேப்பர் அப்படின்னு சொல்லி நிறைய எழுதுறதுக்கு இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அப்ப அந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கறது எக்ஸாம்ல அவங்க ஃபாலோ பண்ணணும்னா எவ்வளவு வாட்டி அவங்க எழுதி பிராக்டிஸ் பண்ணணும்? எழுதி பிராக்டிஸ் பண்ண வேண்டியதோட இம்பாக்ட் எக்ஸாம்ல உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்ப டைம் மேனேஜ்மெண்ட் இதுல எப்படி பண்ணலாம்னா, உதாரணமா ஒரு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது, 10 மணில இருந்து 15 நிமிஷம் படிக்க டைம் கொடுக்குறாங்க. இந்த நேரம் இல்லாம 2.5 மணி நேரம் எக்ஸாம் நடக்குதுன்னா 2.5 மணி நேரம் 150 நிமிடங்கள். நம்ம மொத்த மார்க் 100 மார்க். 100 மார்க்குக்கு அவங்க ஆன்சர் பண்ண போறாங்க. அந்த 100 மார்க்குக்கு ஆன்சர் பண்ண போறாங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிஷம்
அப்படின்னு டைம் வச்சுட்டாங்கன்னா அந்த 1 மார்க் கொஸ்டின் 2 மார்க் கொஸ்டின்ல அவங்க 1 நிமிஷம் 2 நிமிஷத்துல முடிச்சிடலாம். 2 மார்க் கொஸ்டினுக்கு இல்ல 4 மார்க் கொஸ்டினுக்கு 1 நிமிஷம் கூட ஆகலாம். நடுவில் எழுதும்போது 8 மார்க் கொஸ்டினுக்கு 8 நிமிடங்களுக்கு பதிலாக 10 நிமிடங்கள் 12 நிமிடங்கள் ஆகலாம். இப்படி கணக்கு பண்ணா கூட 2 மணி நேரம் நம்ம டார்கெட் வச்சாதான் 2.25 மணி நேரத்துல நாம ஆன்சர் கம்ப்ளீட் பண்ண முடியும். மறுபடியும் 15 நிமிஷம் நாம எழுதுனது கரெக்டா இல்லையா இதெல்லாம் பார்த்து வெரிஃபை பண்ணணும். கொஸ்டின் நம்பர் போட்டுருக்கோமா? சில மாணவர்கள் என்ன செய்யறாங்கன்னா கொஸ்டின் நம்பர் முன்னால பேஜ்ல எழுதிட்டு கொஸ்டின் நம்பர் மட்டும் அங்க எழுதிட்டு இல்ல கேள்வி அதுல சேர்த்து எழுதிட்டு கேள்வியில ஒரு பாதி அங்க எழுதி வச்சுட்டு மறுபடியும் பின்னால ஆன்சர் எழுதாம போயிடுறாங்க. இல்ல பின்னால பக்கம் ஆன்சர் இது திருத்த முடியும் போது ஏற்படுற குழப்பங்கள் அது மார்க் கிடைக்காம கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மாணவர்கள் வந்து இந்த மாதிரியான சில விஷயங்கள்ல லாக்கிங் ஆயிருக்காங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். சென்னையில் இருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார் சோம்நாத், அவரிடம் பேசலாம். சோம்நாத் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன பதிவு செய்யுங்க. வணக்கம் மேடம். இது மாதிரி சொல்லுங்க, தொடர்ந்து பேசுங்க. இது மாதிரி வந்து தமிழ்ல வந்து எளிமையா மதிப்பெண் அதிகமா வாங்கினா என்ன வழி மேடம்? என்னென்ன மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் படிக்கும், என்னென்ன இது படிக்கிறது? தமிழ் முதல் தாளை பொறுத்த வரைக்கும் 1 மார்க் கொஸ்டின் மட்டும் படிச்சா போதும். பாட புத்தகத்துக்கு பின்னால ஒரு செய்யுளுக்கு பின்னால ஒரு 60 கொஸ்டின், ஒரே நடைக்கு பின்னால ஒரு 55 கொஸ்டின் தான் தம்பி இருக்கு. இந்த கொஸ்டின் படிச்சாலே நாம சரியான விடை வினாயன் 1ல இருந்து 6 வரையும் கொடுக்கப்பட்டிருக்கின்ற உரிய விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 7ல இருந்து 12 வரை இருக்கக்கூடிய கோடிட்ட இடங்களை நிரப்புக. இது ரெண்டும் 3+3 ஒரே நடையில இருந்தும் செய்யுள்ல இருந்தும் வரும். வினாயன் 13ல இருந்து 16 வரைக்கும் பொறுத்துகல வரும். பொறுத்துக செய்யுள்ல இருந்தே வரும். இது பாடப்புத்தகத்துக்கு பின்னாலே இருக்கு. இதே மாதிரி பாடப்புத்தகத்தில் இல்லாத ஒரு சிறு விஷயம் என்னன்னா வினாயன் 17ல இருந்து 20 வரை இருக்கக்கூடிய விடைக்கேற்ற வினா அமைக்க என்ற தலைப்பு மட்டும்தான் அதுல இல்லாம இருக்கு. அதை மட்டும் நீங்க கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா 20 மார்க் இதுல டெஃபினட்டா வாங்கலாம். பின்னால மனப்பாட பாட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நிகழ்ச்சிக்கு முன்னால சொன்ன மாதிரி நீங்க மனப்பாட பாட்டு படித்து பார்த்திருந்தீங்கன்னா எப்படி படிக்கலாம்ன்ற டிப்ஸ் கொடுத்தப்ப நீங்க கேட்டிருந்தீங்கன்னா மனப்பாட பாட்டு படிக்கலாம். உரைநடை பாடம் எடுத்துக்கிட்டீங்கன்னா தம்பி 5, 1, 5, 6, 7, 8, 9, 10 இப்படி 7 லெசன்ல மட்டும் 2 மார்க் கொஸ்டின் நீங்க ரொம்ப இப்ப 9வது பாடத்துல பாத்தீங்கன்னா 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் தான் இருக்கும். வள்ளலாரின் முழக்கம் யாது, வள்ளலார் எப்பொழுது எங்கு பிறந்தார். இதே மாதிரி காந்தியடிகள் பாடத்துல 7-8 கொஸ்டின் இருக்கும். இந்த மாதிரி 7-8 கொஸ்டின் காந்தியடிகள் பாடம் மட்டும் தான் அதிகமா இருக்கும். மீதி பாடம் எல்லாம் உரைநடையில ரொம்ப குறைவா இருக்கும். இதே மாதிரி 4 மார்க் கொஸ்டின் பாத்தீங்கன்னா 2வது பாடம் 3வது பாடம். தொடர்ந்து பேசலாம். இன்னொரு நேயர் காத்திருக்கிறார் சுபாஷ் என்கிற நேயர் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். சுபாஷ் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன பதிவு செய்யுங்க. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். இது பப்ளிக் எக்ஸாம்ல துணைப்பாட கட்டுரை எத்தனை பேஜ் இருக்கு, எத்தனை பக்கங்கள் இருக்கணும்? துணைப்பாட பகுதி நம்ம வினால இருந்து அரை பக்க அளவில் கொடுத்திருக்காங்க. ஒரு பக்கத்துல இருந்து 1.5 பக்கம் வரையும் ஒரு 7 பாயிண்ட் ஹைலைட் பண்ற மாதிரி எழுதுனா போதும். அது கொடுத்திருக்கிற மார்க் 5 மார்க் தான். 5 மார்க்குக்கு 7 நிமிஷத்துக்குள்ள எவ்வளவு எழுத முடியுமோ அந்த அளவுக்கு எழுதுறது சிறந்தது. சார் அதுக்கப்புறம் 1 மார்க் வந்து ஓனா கேட்பாங்களா தமிழ் பேப்பர்ல? 1 மார்க் ஓனா முடிஞ்ச அளவுக்கு புக் பேக் கொஸ்டினும் புக் உள்ள இருந்து சில கொஸ்டின் தான் வரும். 80% புக் பேக் கொஸ்டின் பின்னல் இருக்கிறது தான் வரும். சார் இப்ப வந்து இந்த இவர் அந்த ஹைலைட் பண்றத பத்தி சொல்லிருந்தீங்க இந்த நேயருக்கு ஆன்சர் பண்ணும்போது, இந்த பேப்பர் பிரசன்டேஷன் அப்படிங்கிறது தமிழ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கணும்? பிரசன்டேஷனை பொறுத்த வரைக்கும் எளிமையா இருக்கணும், கையெழுத்து ரொம்ப தெளிவா இருக்கணும், பிழை இல்லாம இருக்கணும், பாக்குறதுக்கு உடனே திருத்தத்துக்கு எளிமையா திருத்த வேண்டிய ஆசிரியர் திருத்தறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கணும். லென்த்தி பேப்பர்னு இருக்கும்போது எழுத்துப்பிழை வராம எழுதுறதுக்கு என்ன விதமான டிப்ஸ்லாம் நீங்க சொல்ல வரீங்க? எழுத்துப்பிழை இல்லாம எழுதணும்னா முதல்ல மாணவரே தன்னைத்தானே எழுதி ஒரு முறை பாத்துக்கலாம். அதை நாம எழுதுனது வந்து அவர் ப்ளூ பென்ல எழுதுறாருன்னா பென்சில்லையோ இல்ல பிளாக் பென்லயோ மறுபடியும் ரீகரெக்ட் பண்ணி அவரே திருத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா அவருடைய அக்கா அண்ணன் யாராவது இந்த மாதிரி யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கொடுத்து கூட ரீகரெக்ட் பண்ணி அந்த மாதிரி பண்றது ரொம்ப சிறந்ததா இருக்கும். அவங்க மறுபடியும் தம்பி நீங்க தப்பு நாம எழுதுனது சில நேரத்தில் நமக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா நம்மள சுத்தி இருக்கிறவங்க இதை கரெக்ட் பண்ணுவோம், நம்மளோட கேர் இருக்கிறவங்க பண்ணும்போது இன்னும் ரொம்ப ஈஸியா இருக்கும், நமக்கு அது ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். சென்னையில் இருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார் முத்துச்செல்வி, அவரிடம் பேசலாம். முத்துச்செல்வி வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன பதிவு செய்யுங்க. வணக்கம் சார். ப்ளூ பிரிண்ட் எப்படி பார்க்கணும்? ப்ளூ பிரிண்ட் நம்ம பாடப்பகுதியினுடைய கடைசி பக்கத்துல குறிப்பிட்டிருக்குமா, அதை பாருங்க. தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் கார்பரேஷன் வெளியிட்ட 10ஆம் வகுப்பு தமிழ் பாடப்புத்தகத்தினுடைய கடைசி பக்கத்துல ப்ளூ பிரிண்ட் இருக்குங்க. இந்த ப்ளூ பிரிண்ட் ஃபாலோ பண்ணி படிக்கிறது வந்து எவ்வளவு அட்வைசபிள் சார்? 90% ரொம்ப சிறந்தது மேடம். ப்ளூ பிரிண்ட் படி படிக்கிறது தான் ரொம்ப பெஸ்ட். ப்ளூ பிரிண்ட் ஃபாலோ பண்ணி படிக்கும் போது ஒரு 90 to 95 மார்க்ஸ் வரைக்கும் நல்லாவே ஸ்கோர் பண்ண முடியும். திருநெல்வேலியிலிருந்து இருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார் வம்சிகா, அவரிடம் பேசலாம். வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கம். ஹலோ வணக்கம் வம்சிகா, சொல்லுங்க உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க. பாட்டு இப்ப வந்து ஒரு கொஸ்டின் பாட்டு வந்து கொடுத்துறாங்க.
அதுக்கு கீழே வந்து கொஸ்டின் கேக்குறாங்க. அது எதுல இருந்து வரும்? இந்த வினா வந்து தாள் 2ல வருமா, தாள் 1ல வரும். வினா எண் 45. பாடல் கொடுத்து வினா கேட்பாங்க. பேப்பர் 1 கொஸ்டின் நம்பர் 45. இந்த கொஸ்டினுக்கு இப்பாடலின் ஆசிரியர் யார், இந்த மாதிரி வினா வரலாம். இந்த பாடல்ல இருந்து ஒரு அறிஞர் பொருள் தருகளை ஒன்று கொடுப்பாங்க, பிரித்து எழுதுகளை ஒன்று கொடுப்பாங்க. அதுல உள்ள இருக்கிற கேள்விக்கு ஆன்சர் சொல்ற மாதிரி ஒன்று இருக்கும். கடைசியா இந்த பாடலுடைய தலைப்பு கேட்கலாம். இந்த மாதிரி சில வினாக்கள் ஓரிரு வார்த்தைகளை விடையளிக்கிற மாதிரி தான் அது இருக்குமா. இது இந்த மாதிரியான क्वेश्चंस வந்து இது யூசுவலா அவங்க பேட்டர்ன்லயே இருக்கிற ஒரு क्वेश्चन தானே. அப்புறம் என் ஸ்டூடண்ட்ஸ் மத்தியில இது எந்த பேப்பர்ல வரும்ங்கறதே தெரியாம இருக்கு. இதுக்கு ஸ்டூடண்ட் தான் கேக்குறேன். சரி, இப்ப சொல்லிருந்தீங்க நிறைய பேப்பர் பிரசன்டேஷன் டிப்ஸ் பத்தி சொல்லிருந்தீங்க. முக்கியமா இந்த இவ்வளவுதான் எழுதணும் அப்படின்னு இருக்கு இல்லையா, சில பேர் வந்து நிறைய இந்த துணைப்பாடம் அப்படிங்கும் போதுல அந்த நான் டீடைல்டு ஆன்சர் பண்ணும்போது நிறைய அவங்க பாட்டு எழுதுறாங்க. அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி கரெக்டா அந்த கிறிஸ்பியா எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதணும், அதுக்கான டிப்ஸ் சொல்லுங்க. மாணவர்கள் அதுக்கான முயற்சிகள் எதுவும் எடுக்கிறது இல்ல மேடம். விடை குறிப்புகள் கடந்த ஆண்டு 2013 ஏப்ரல் நடந்தப்ப அவங்களோட கிளாஸ் மாஸ்டர்ஸ் பேப்பர் திருத்த போயிருப்பாங்க. அவங்க பேப்பர் திருத்த போறப்ப அரசினால் வெளியிடப்பட்ட ஆன்சர் கீ விடைத்தாள் குறிப்புகள் கொடுத்திருப்பாங்க. அதை வாங்கி பார்த்தாங்கன்னா எப்படி நம்ம ஆன்சரை எழுதலாம், எந்த அளவுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணலாம்ன்றது அவங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்ப தேவையில்லாம எழுதுறது, அதிக நேரம் வீணாக்குறது, ஒரே கேள்வியிலே நேரம் வீணாக்குறதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். கிருஷ்ணகிரியிலிருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார், புவனேஸ்வரி. அவரிடம் பேசலாம். புவனேஸ்வரி வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன பதிவு செய்யுங்க. வணக்கம் மேடம். 2 மார்க்ஸ் செயல் பகுதியில 2 மார்க்ஸுக்கும் 5 மார்க்ஸுக்கும் அந்த செயல் லைன்ஸை எழுதி பிறகுதான் வந்து ஆன்சர் எழுதணுமா மேடம்? பேப்பர் 2 மார்க் கொஸ்டின் 5 மார்க் கொஸ்டின் சொல்றீங்க, இது பேப்பர் 2வா? பேப்பர் 1 சார். பேப்பர் 1ல 5 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பாடல் வினா 10 வினா, அதாவது 45வது கேள்வி 46வது கேள்வி 2 கேள்வி தான் இருக்குங்க. அந்த மாதிரி 5 மார்க் கொஸ்டின் எதுவும் இல்லை. நீங்க சொல்றது 4 மார்க் கொஸ்டின் நினைக்கிறேன். 4 மார்க் கொஸ்டின் சிறுவினா அப்படிங்கிற டாபிக்ல வருது. 4ல இருந்து 6 பாயிண்ட் வரைக்கும் எழுதானா போதும். இது ப்ளூ பிரிண்ட் படி கொடுத்திருக்காங்க. செய்யுள்ள பொறுத்த வரைக்கும் 2, 3, 4, 5, 8, 10 இந்த அளவில் எழுதானா போதும். இதை பாருங்க. உரைநடையை பொறுத்த வரைக்கும் 2, 3, 4, 6, 8 லெசனுக்குள்ள இந்த பாடப்பகுதிக்குள்ள இருக்கிற கேள்வி மட்டும்தான் வரும். அதை பாருங்க. சரி, இப்ப இந்த பாடல் வினா இருக்கு இல்லையா, அதை வந்து எப்படி பிரசன்ட் பண்ண முடியும்? அதே மாதிரி 10 வினாக்கும் நெடு வினாக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் கொடுக்க முடியும்? பாடல் வினா பொறுத்த வரைக்கும் ஒரு 4 லைன் கொடுப்பாங்கம்மா. போலி புலவர்களின் தலையை வெட்டுவர் இயல் 6ல ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டுல சீத்தையர் அப்படின்ற ஒரு வேர்டு, இதுல சீத்தையர் பொருள் தருக அப்படின்னா சீத்தையர் போலி புலவர்கள். பிரித்து எழுதுக இதே மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. இந்த பாட்டு எழுதினவர் யாரு கேட்பாங்க, இதனுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் தான் இடம் பெறுங்க. 10 வினாவை பொறுத்தவரைக்கும் உரைநடையில ஏற்கனவே கடந்த ப்ளூ பிரிண்ட் படி என்ன கொடுத்தாங்கன்னா, இப்ப 10th லெசன்ல மட்டும் வேலை வாய்ப்புகள் அந்த பாடத்துல இருந்து மட்டும் கேட்கறதா இருந்தாங்க. இப்ப எல்லா பாடத்துல இருந்துமே கேட்கறாங்க. அது நார்மலா ஒரு 7வது 8வது பையன் கூட ஒரு முறை 2 முறை படிச்சானா அந்த கேள்விக்கு விடை எழுதுற மாதிரி தான் இருக்குங்க. இப்ப 6வது பாடத்துல இருந்து இப்ப ஒரே ரிவிஷன் டெஸ்ட் நடந்தது. இந்த ரிவிஷன் டெஸ்ட்ல தமிழர்கள் கடல் கடந்து வாணிபம் செய்தனர் முதல் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். முதல் கேள்வியே தமிழர் யாருடன் வாணிபம் செய்தனர். அந்த மாதிரி முதல் ஸ்டேட்மெண்டா கூட சில நேரங்களில் விட இருக்கும். ஆனா 5 ஸ்டேட்மெண்ட் இருந்தா 5க்கு ஆன்சர் எழுதலாம். பாடப்பகுதியில 10 பாயிண்ட்டுக்கு மேல இருக்கும். அதுல எதுன்னு படிச்சு ஐடென்டிஃபை பண்ணி எழுதணும். வேலூரில் இருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன பதிவு செய்யுங்க. சார் குட் ஈவினிங் சார். செகண்ட் பேப்பர்ல இருந்து பொது கட்டுரை வருங்களா, அதுல வந்து குறிப்புகள் கொடுத்திருப்பாங்க. அந்த குறிப்புகள் படியே நம்ம அந்த ஹெட்டிங் யூஸ் பண்ணி எழுதுமா, இல்ல நம்ம ஓனா எழுதிக்கலாமா? நீங்க சொல்றது மேடம், நீங்க சொல்றது क्वेश्चन நம்பர் 41 கட்டுரை சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். கட்டுரை வந்து காலத்தை வெல்லும் கணினி, சுற்றுச்சூழல் மாசுபாடு, நான் விரும்பும் கவிஞர், இந்த மாதிரி தலைப்புகள் வரலாம். இப்ப உதாரணமா நான் விரும்பும் கவிஞருக்கு வந்து பாரதியார் எடுத்துட்டோம்னா பாரதியார் பத்தின குறிப்புகள் அங்க கொடுத்திருப்பாங்க. பாரதியாரின் பிறப்பு, பாரதியாரின் கல்வி, அதாவது பாரதியார் எங்க படிச்சாரு, பாரதியார் பத்தின சில சிறப்பான இன்ஸ் மட்டும் கொடுத்திருப்பாங்க. இதை நாம எப்படி எழுதலாம், குறிப்பு பெட்டகம் அப்படின்னு போட்டு அதுல இருக்கிற பாயிண்ட் எழுதினாவே நமக்கு 1 மார்க்ல இருந்து 2 மார்க் வரைக்கும் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம கொடுத்திருக்கிற தலைப்பு துணை தலைப்புகள், அந்த துணை தலைப்புகளை பயன்படுத்தி 2-3 ஸ்டேட்மெண்ட் எழுதினா கூட 10 மார்க்குக்கு 8 மார்க் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. திண்டுக்கல்லில் இருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார், சதாம் ஹுசைன். அவரிடம் பேசலாம். வணக்கம் சதாம் ஹுசைன், உங்களுடைய கேள்வி என்ன பதிவு செய்யுங்க. வணக்கம் மேடம். அதாவது 100 மதிப்பெண்கள் தமிழுக்கு கொடுக்கப்படுமா? 100 மதிப்பெண் கொடுப்பாங்களா தமிழ் தாளுக்கு? உங்களுடைய கேள்வியை தெளிவா கேளுங்க சதாம் ஹுசைன். 100 மதிப்பெண்கள் வந்து கண்டிப்பா கொடுப்பாங்களாங்கிறதான் எங்களுடைய கேள்வி. மதிப்பெண்கள் கொடுக்கப்படுமா அப்படிங்கறது இவருடைய கேள்வி. வாய்ப்பு இருந்தா வழங்கப்படும். இது வரைக்கும் எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க சார்? கடந்த ஆண்டு யாரும் வாங்கலங்க. ஆங்கிலத்தில் கூட வாங்கியிருக்காங்க.
மேத்ஸ்ல நாம முதல்ல இந்த விஷயத்துக்கு முன்னாலே சொன்னோம், வாய்ப்பு இருந்தா வாங்கலாம். 100 மார்க் வாங்குறப்ப அவர் எந்த தமிழ்ல எந்த பிழையுமே ஒற்று எழுத்து இந்த மாதிரி பிழை எழுத்து பிழை எதுவுமே இருக்கக்கூடாது, பிரசன்டேஷன் கரெக்டா இருக்கணும். அந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் வாங்க முடியும். வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு, முயற்சி பண்ணலாம். இந்த கடிதம் क्वेश्चंस எல்லாம் வரும்போது அதுக்கு எப்படி ஆன்சர் பண்றது? இந்த ஃபார்மல் இன்ஃபார்மல் கடிதம் இது வந்து தாள் 2ல வருது. தாள் 2ல 40வது क्वेश्चனா கடிதம் வரும். இந்த கடிதம் எப்படிப்பட்டதுன்னா, பேருந்து வசதி வேண்டி மாநகராட்சி போக்குவரத்து கழகத்திற்கு விண்ணப்பம் வரைக, அந்த மாதிரி ஒரு क्वेश्चन வரலாம். அதுல விடுனர் பெறுனர் இந்த மாதிரி எல்லாம் போடணும். அந்த வந்து கூட்டு விண்ணப்பமா தனி விண்ணப்பமான்றது மாணவர்கள் நல்லா கவனிக்கணும். பர்சனலா தனி ஒரு ஆளா கடிதம் எழுதுறாரா அல்லது வேற யாராவது சேர்ந்து எழுதுறாரான்றத ஐடென்டிஃபை பண்ணணும். இந்த மாதிரி எழுதணும். இந்த மாதிரி ஒரு கடிதம் வரும். விடுனர் பெறுனர் பொருள் மதிப்பிற்குரிய ஐயா, பாடி ஆஃப் த மேட்டர் அது உள்ள எழுதணும். இப்படிக்கு தங்கள் உண்மையில கையெழுத்து போட்டு கீழே இடம் நாள், அதுக்கு கீழே உரைமேல் முகவரி, இந்த பாயிண்ட் எல்லாம் எழுதணும். இதுல மாணவர்கள் அவருடைய முகவரியோ இல்ல வேற எதையுமே குறிப்பிடக்கூடாது. அதுக்கு பதிலாக தமிழ் எழுத்துக்களை கா இல்ல ஆ இந்த மாதிரி எழுத்துக்களை பயன்படுத்தலாம். இதே மாதிரி தன்விவர குறிப்பு, வேலை வேண்டிய விண்ணப்பம் இந்த மாதிரி क्वेश्चनல கூட அந்த மாதிரி क्वेश्चनல வரலாம். இல்ல நண்பனை பாராட்டி பர்சனல் லெட்டரும் சில நேரங்களில் கேட்கலாம். முக்கியமா அந்த லெட்டர் பத்தி அந்த ஃபுல் ஃபார்மட் நல்லாவே சொன்னீங்க. இன்னைக்கு தமிழ் 1ஆம் மற்றும் 2ஆம் தாள்ல எப்படி ஆன்சர் பண்ணணுங்கிற ரூட் டிப்ஸையும் கொடுத்தீங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிஜமாவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ மேடம். இன்றைய பொது அறிவு கேள்விகளுக்கான விடைகளை இப்பொழுது பார்க்கலாம். இந்தியாவில் 1000 ரூபாய் நோட்டு எப்போது அறிமுகம் செய்யப்பட்டது என்கிற கேள்விக்கு, இந்தியாவில் முதலில் 1000 ரூபாய் நோட்டு 1954ஆம் ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது. பின்னர் இது 1978ஆம் ஆண்டு ஜனவரியில் திரும்ப பெறப்பட்டது. பின்னர் மீண்டும் 2000ஆவது ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது. மறைந்த பிரபல தெலுங்கு நடிகர் அக்கினேனி நாகேஸ்வர ராவுக்கு எப்போது தாதா சாஹேப் பால்கே அவார்டு வழங்கப்பட்டது என்கிற கேள்விக்கு, 2011ஆம் ஆண்டு தாதா சாஹேப் பால்கே விருது வழங்கப்பட்டது. 2011ஆம் ஆண்டு பத்ம விபூஷன் விருதையும் நாகேஸ்வர ராவ் பெற்றார். எல்லோ ரெவல்யூஷன் என்று அழைக்கப்படுவது எது என்கிற கேள்விக்கு, எண்ணெய் வித்து பயிர்கள் எல்லோ ரெவல்யூஷன் என்று அழைக்கப்படுகிறது.